வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன வாசா இன்றைக்கி ஷார்ட்ஸ் தான் போடணும், என்ன வாசா ரீல்ஸ் போடுறேன், நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலன்னா நானுமே எதிர்பார்க்கல. ஸோ கேலண்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இன்றைக்கி டேட் என்னென்னாங்க செப்டம்பர் 17, 2024. ஸோ கனவுல கூட மறக்க முடியாத மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து பண்ண போன செப்டம்பர் 17, 2023 அப்போது நமக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம ஆசாசையாக வாங்கின ஹயபூசா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ நம்மளுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போய் மீண்டு வந்திருக்கோம். ஸோ வந்து இது எல்லாமே வந்து போன வருஷம் செப்டம்பர் 17 தான் நடந்துச்சு. ஆக்சுவலி அவ்வளோ ஆசாசையாக ஒரு கனவு வச்சு வாங்கின பைக்கில் வந்து ஒரு எந்த ஒரு பெரிய சின்ன லாங் ரைட் போயிருக்கோம். பட் இருந்தாலுமே பெரிய லாங் ரைடு எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம படத்துக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்ததுனால எந்த ஒரு பெரிய ரைடுமே போக முடியல. சின்ன ரைட் தான் போயிட்டு இருந்தோம். எப்படியோ கஷ்டப்பட்டு நமக்கு டேட்டு கரெக்டாக ஃப்ரீ டைம் அமைஞ்ச உடனே பெரிய லாங் ரைடாக மகாராஷ்டிரா கிளம்புனோம். ஸோ மகாராஷ்டிரா ரைட் போகும்போது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆனால் கடவுளோட இது பாருங்கங்க, இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் தான் இருக்கோம். கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் பிளானே பண்ணல. அதே செப்டம்பர் 17 நம்ம மகாராஷ்டிராலேருந்து தான் வீடியோ பண்ணணும். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. பட் இப்போ நம்ம மகாராஷ்டிராலேருந்து தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ரைட் பண்ணிகிட்ருக்கோம் டிடிஎஃப். கவலைப்படாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இப்போ எனக்கு வந்து கடவுள் வந்து டைம் ட்ராவல் பண்ணுற பவர் தந்து போன வருஷம் இதே நாளில் நம்மளை அனுப்பிச்சி விட்டு உன்னோட ஆக்சிடெண்ட்டை தடுத்துக்கோ வாசானா, கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புகிற ஆள். அது உண்மை தான், நம்புகிற ஆளுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது உண்மை தான். ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நீங்களும் நம்புங்க டிடிஎஃப். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நமக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். டிடிஎஃப் வாசனை செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல சர்ச்சைக்கு சொந்தக்காரரான டிடிஎஃப் வாசன், பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் விபத்தில் சிக்கி அவருக்கு வந்து கை முறிவு ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ டிஃபிகல்ட்டாக நம்ம லைஃப் எடுத்து போயிட்டுருக்கோம். பட் அப்படி இருந்துமே நான் விடாமுயற்சியோடு உழைச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் போட்டு டெடிக்கேட்டடாக ஸோ வந்து உங்களோட லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் 1000 தடைகள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும். எது வந்தாலுமே அடித்து தூள் கிளப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அண்ட் வந்து வாசா எப்போ வாசா பைக் வீடியோஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாருமே ஆசைப்பட்டுட்ருக்கீங்க. டிடிஎஃப் நினச்சி பாருங்கள். ஸோ பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் அனுபவிக்கிறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பைக்னு ஊறி வளர்ந்தவங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நம்மளால் பைக் ஓட்ட முடியல அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ அந்த வலிகள் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு வருஷம் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வந்து பார்த்தா ஸ்பைன் ரெடி ஆகணும்னு சொல்லி. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு ஸ்பைனில் ஒரு ஃப்ராக்சர், டிஸ்கில் ஒரு பல்ஜு, கழுத்தில் ஒரு பல்ஜு இருந்துச்சு. இப்போவுமே வந்து பார்த்தா அது ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 70%, 75% வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பைக் ஓட்ட போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ராக் ரேஸ் அண்ட் ட்ராக்கில் வந்து பைக் ஓட்ட போகிறோம். ஸோ அப்ராட் கண்ட்ரீஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் ரைட், வேர்ல்டு ரைட்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் பழைய மாதிரி வந்து பைக்கில் ஏறி உட்காந்து ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கவலையே படாதீங்க டிடிஎஃப், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம பைக் ஓட்டுற வீடியோ பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்லேயே நீங்கள் மேபி பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படி இல்லை மேபி ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பில் ட்ராக்கில் போய் ஓட்டும் போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பை முடித்த உடனே அடுத்தது வந்து வேர்ல்டு ரைட் கிளம்ப போகிறோம். எதனால் இந்த ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் பண்ணுறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் இதுதான் நம்மளோட லாஸ்ட் லாங் ரைட் ட்ரிப். ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லாங் ரைட் ட்ரிப்பை ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்புன்னு சொல்லி எடுத்து பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து லாங் ரைட்னாலே நம்ம அப்ராட் ரைட்ஸ் தான் பண்ணுவோம். ஷார்ட் ரைட் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் ரைட் பண்ணுவோம். இந்தியா லைசன்ஸ் எப்போ நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தெரில. பட் கவலைப்படாதீங்க டிடிஎஃப், அதுவுமே நம்ம வாங்குவோம். நிஞ்சா H2, ஹயபூசா, S1000RR, டுகாட்டி இப்படின்னு பல பைக்கை வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் போய் நம்ம ஓட்ட போகிறோம். அண்ட் வந்து லீகலாக வந்து டாப் ஸ்பீடில் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய தூரம் பைக் ஓட்டிகிட்டு போவோம். நிறைய நம்ம பைக் ஓட்டும் போது அந்த காற்று வந்து நமக்கு ஆப்போசிட்டில் அடிக்கும் போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம பைக்லேயே போயிட்டு இருக்கும்போது அந்த மழை அடிக்கும் போது நம்ம ரைடிங் கேஸ் எல்லாம் நினச்சி நமக்குள்ளே போகும்போது அது நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். மழை வரும்போது மழை மேகங்களையே தாண்டி போயிட்டு இருந்தோம் பைக்கில். ஸோ அதெல்லாமே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்ப்பீங்க. ஸோ நானுமே ரொம்ப சந்தோஷமாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கவலையே படாதீங்க டிடிஎஃப், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க.
அடித்து தூள் கிளப்பிடலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி வந்து இன்றைக்கி டேட் என்னென்னு வந்து பார்த்தா செப்டம்பர் 16. ஸோ இன்றைக்கி தான் நைட்டு வந்து பார்த்தா 8:32 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பண்ண இந்த வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியாது. ஸோ நம்ம பசங்க ஒருத்தங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அதாவது ஸ்டோரி போட்டிருந்தாங்க நம்மளை மென்ஷன் பண்ணி. அதை பார்த்துட்டு தான் ஆமாம் இல்லை செப்டம்பர் 17 இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சுங்க இந்த ஒரு வருஷத்தில். அதாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்குங்க. நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது, டெடிகேஷன் லெவல் இருக்குது, நல்ல நம்ம திறமையான ஆளுங்க தான். யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஒத்துக்கணுங்க. செல்ஃப் லவ் என்றைக்குமே முக்கியம். நான் என்றைக்குமே திறமையான ஆள் தான், நான் என்றைக்குமே ரொம்ப டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆள் தான். கவனம் இன்னும் தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருந்திருந்தால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எதுக்கும் துணிஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாசா ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்னும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புங்க. அண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்போவுமே டெடிக்கேட்டடாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எப்போவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. அதாவது விட்டு கொடுத்துறாதீங்கன்னா வாழ்க்கையில் என்னடா இது நமக்கு மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி என்றைக்குமே சோர்வடைஞ்சு போயிடாதீங்க. என்ன பாருங்கள், ஸோ எவ்வளோ நடந்துருச்சு. நான் இன்னுமே ஸ்கில்லை டெவலப் பண்ணி இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி போய்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, பைக்னால தானடா இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்த, இப்போ உன்கிட்ட பைக்கே இல்லை, பைக்கும் இல்லை, பைக் ஓட்டுறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டி இல்லை, நீ என்ன பண்ணுவேன், நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேச்சுக்கள் வந்துச்சு. பட் அப்படி இருந்துமே என் மேலே இவ்வளோ ஒரு அன்பு வச்சு நீங்கள் என் கூடவே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போட்டுட்டோம், எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு ஸ்கேட் போர்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திறமையான விஷயத்தை கற்றுருந்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய நம்மளோட எடிட்டிங் இன்னும் டெவலப் ஆகிடுக்கு. இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கில், கார் ஓட்டி பழகிட்டோம், கார் இவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறோம். தயவு செஞ்சு யாருமே விட்டு கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு படமே நடித்து முடிச்சிட்டோம், இந்தியன் பீனல்லா IPLன்னு சொல்லி ஒரு படமே நடித்து முடிச்சிட்டோம். இந்தியன் பீனல்லா படத்தில் வந்து பண்ணால் நிறைய ஸ்டார்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க, நிறைய ஸ்டார் கேஸ்டிங் இருக்குது. ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு மறக்காமல் படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த செப்டம்பர் 17 நம்மளோட நிலைமைகள்லாம் மாறி இன்னும் அடித்து தூள் கிளப்புற மாதிரியான ஒரு இடத்துல நிற்போம். கவலையப்படாதீங்க TTF. ஸோ எல்லோரும் ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 2 months 1 month மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் வந்து பண்ணால் நம்ம பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடும், ட்ராக்கில் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் நாளில் ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ பழைய மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து பண்ண இன்னும் ஒரு 2-3 months பார்க்க ஆரம்பிச்சிடும். TTF ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு. முதுகு ஃபுல்லாக வந்து பண்ணால் டேட்டு குத்தும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து, ஒரு நாள் கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவாசா, ஏன் இவ்வளோ டேட்டு போடுற, இவ்வளோ பெருசாக எதுக்கு போடுற அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து பண்ணால் நான் முதுகில் இவ்வளோ பெரிய டேட்டு உங்களோட தான் நான் போட்டிருக்கேனேன்னு சொல்லி ஒரு எல்லளவு கூட நீங்கள் என்னை நினைக்க வச்சது கிடையாது. ரொம்ப நன்றி. இதே அன்போடையும் இதே பாசத்தோடையும் என் கூடயே இருங்க, நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணலாம். லவ் யூ ஸோ மச் TTF. ஸோ வந்து இந்த vlog இதோட பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிருக்கோம். ரொம்ப வீட்டுக்கு எவ்வளோ வேகமாக பண்ண சேவ் வைப்போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டேங்காதீங்க. பை TTF. லவ் யூ மிஸ்லர்ஸ் பார்த்து பத்திரமாக சேஃப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்சுங்க.